மேலிருந்து கீழே விழுந்து அவ உடம்பு சிதறி அந்த ரத்தத்தை நாய்கள் நக்குது. அதுதான் எலியா சொல்ற, ரத்தத்தை நாய்கள் நக்கும். வேதத்துல பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 13வது வசனத்துல இவன் இயேசுபின் ஆவி எலியாக்கு விரோதமாய் சவால் விடுகிறான். இந்த ஆவி வரும்பொழுது முதலாவது ஒரு கேரக்டர் எதிர்த்து பேசுவாங்க, ஊழியக்காரருக்கு விரோதமா எதிர்த்து பேசுவாங்க, ஊழியக்காரருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பாங்க. எய்தர் இவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அதை மேற்கொள்ள முடியும், இல்லைன்னா வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க. எக்ஸாம்பிள் I want to talk about Numbers chapter 12 verse 1 to 10. நாளாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 10 வரை நீங்க அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மீரியாம் மோசேக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறான், மோசேக்கு விரோதமாய் பதறி பேசுகிறான், மோசேக்கு விரோதமாய் அவ எதிர்த்து நிற்கும் பொழுது தேவன் அதை கேட்டுக்கொண்டு கோபமாய் அவளை வாதித்தார். இன்றைக்கும் சரி, the spirit if attacks, முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த தனிமையில இருக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ஊழியக்காரர்கள் தனிமையில ஜெபம் பண்ணதான் வேண்டும், தேவனுடைய வசனங்களை தியானமா இருக்கதான் வேணும். எந்த ஊழியக்காரர் வாயில போர் அடிக்குதுன்னு ஒரு வார்த்தை வருதோ, you just analyze them, they are not walking with God. போன வாரம் நம்ம பார்த்தோம், தேவனோட எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு. தேவனோட நடக்கிற மனுஷனுக்கு எந்த விதத்திலும் போர் அடிக்காத ஒரு ஊழியக்கார. அன்பார்ச்சுனேட்டா நான் அந்த வழியா போற வழியில I just seen and the pastor is standing near the cinema theater and just asking for the address. In the theater inga irukku kuripeduthu theater. He didn't notice me. When I passed that way, I stopped my car and asked, enna pastor romba dooram illa pasangalukku wife-ukku romba bore adikudhu, I just came to an animated movie cinema theater la odittu irukku, nalla irukku. I was shocked. How can, when he watches the movie on Monday, how can he preach on Sunday? இப்படி அவரால் பேசியிருக்க முடியும்? இன்றைக்கும் சரி, தனிமையில இந்த ஆவி ஒரு மனுஷனை தாக்க ஆரம்பிக்கும். வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2வது வசனத்துல தாவீது உப்புரை மேல உலாவி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆவி அவனை தாக்க ஆரம்பிக்குது. அப்பொழுது தாவீது அவனுடைய டெரஸ்ல நடக்கும் பொழுது தனிமையில இரவு நேரத்துல அவன் பக்கத்துல ஒரு பெண் குளிப்பதை பார்த்தான். பத்ஷிபா குளிக்கும் பொழுது அதை பார்த்து அவன் பாவத்துக்குள்ளாக தூண்டப்படுகிறான். That is the work of Jezebel. இது தூண்ட ஆரம்பிக்கும், தனிமையை பிரயோஜனப்படுத்த ஆரம்பிக்கும், சரீர உணர்ச்சிகளை தூண்ட ஆரம்பிக்கும். Sometimes the food you intake, it will stimulate your body lust. சில உணவுகள் உன்னுடைய இச்சைகளை தூண்ட ஆரம்பிக்கும். இவன் தனியா நடக்கும் பொழுது அந்த ஆவி அவனை தூண்ட ஆரம்பிக்கிறது, பாவத்துக்கு நேராக தூண்ட ஆரம்பிக்குது. இந்த ஆவிகளுடைய எண்ணம் என்னன்னா, எப்படியாவது தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை இந்த மனுஷன் விட்டு அந்த எடுக்க வேண்டும், தேவன் வச்சிருக்கிற அந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இதைத்தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். இன்றைக்கும் சரி, அது மட்டும் சொல்லல, கொலைக்கு நேராக தூண்டுது. குற்றமில்லாத ரத்தம் உரியா அவனை கொலை செய்ய முடியாத இந்த ஆவி அவன் தாவீதை மோட்டிவேட் பண்ணுது. அநேகருக்கு தெரியும், தாவீது தேவனுக்கு பயந்த மனுஷன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏத்த மனுஷன். அப்ப
அப்படிப்பட்ட இருக்கிற ஒரு மனுஷனை இந்த ஈசபேலின் ஆவி விபச்சார எண்ணங்களுக்கு நேராக தூண்டு போகிறது. இன்றைக்கு அந்த விபச்சார எண்ணங்கள் உன் மனசுல வருதோ, இச்சைகள் உன் மனசை ஆட்கொள்ளுறதோ, you should be very careful. உன்னோட டவுன்ஃபால் ரொம்ப சீக்கிரம். Don't let's estimate. நான் இன்னைக்கு பாவம் செய்யற, நாளைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு திருப்பி வந்தவன், நீ தேவன் கிட்ட இருந்து தூரம் போயிட்டே இருக்கிற. இன்றைக்கும் சரி, உனக்கு முன்பாக பல அட்ராக்டட் விமென்ஸ் வரலாம், பல அட்ராக்டட் மென்ஸ் வரலாம், எப்படி விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம். பட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஆண்டோட சமூகத்தில் நீ காத்திருக்கும் பொழுது நீ கேர்ஃபுல்லா இருக்க முடியும், நடக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆவி தூண்டி விட ஆரம்பிக்கும், ஒருத்தருக்கு விரோதமாய் தூண்டி விட ஆரம்பிக்கும். தாவீதை தூண்டிச்சு, உரியாவுக்கு விரோதமாய் கொலை செய்வதை தூண்டிச்சு, ரகசிய கொலை செய்ய முடியாய் அவன்கிட்டே அந்த லெட்டரை கொடுத்து போர் முனையில நிக்க வைக்குது. செகண்ட் 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 5 முதல் 16 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, நாபோத்தோட திராட்சை தோட்டத்தை கீழே தொட்டுமாய் மாற்ற வேண்டும், நாபத்தை சாவடிக்க வேண்டும், அவனை கல்லடிச்சு கொள்ள வேண்டும் என்று தூண்டி கொடுக்கிற ஆவி, கொலை செய்கிற ஆவி. இன்றைக்கும் சரி, தேவனுடைய கரம் ஒரு மனுஷனை விடுவிக்க வேண்டும்னா இப்படிப்பட்ட ஆவிகளை அடையாளம் கொள்ள வேண்டும். சிம்சோனை பாவங்களுக்கு விரோதமாய் கொண்டு போகிறது. நியாயாதிபதிகள் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 14:16 நித்தம் தன்னுடைய வார்த்தையினால் அவனை துக்கப்படுத்தி தன்னுடைய இருதயம் சாவுக்கு ஏதுவாய் பிரசன்னப்பட்டது. இன்றைக்கும் சரி, அந்த ஆவி இந்த போன்ல பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். when you talk, when you are attending the calls in the midnight, ஐயா நான் தனியா பேசுறேன், நீங்க யாரும் இல்லை, இப்படி திட்டு தருவா, அந்த மாதிரி கால்ஸ் டோன்ட் அட்டெண்ட். இல்ல அதுக்கு ஏற்ற ஆட்களை கொடுத்து நீ பேசவே. இந்த மாதிரி பேச்சுல தான் பிசாசு அபிஷேகத்தை இழங்க பண்றான். இவன் பேசி 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 அவன் அபிஷேகத்தை இழந்து போறான். He lost his anointing because of over talking. அவன் பேச பேச நித்தம் அவனுடைய ஆத்மா மரணத்துக்கு எதுவாய் துக்கப்படுத்துச்சு. இன்றைக்கும் சரி, தேவனுடைய கரம் ஒரு மனுஷனை தொடரணும்னா அவன் you have to talk less with those people. இந்த ஆவி அவனுக்குள்ள இருக்க தெரியாது, உன்னை பார்க்கும்போது attracted of they will talk to you. அந்த மாதிரி நேரத்தில் கேர்ஃபுல்லா இரு. தேவன் இன்றைக்கு ஒரு அதிசயம் செய்கிறவர், ஒரு அற்புதங்களை செய்கிறவர். இந்த மாதிரி ஆவிகளை பகுத்தறிக்கிற வரங்களால் தான், டிசைனிங் ஸ்பிரிட்ல தான் உன்னால அதை பார்க்க முடியும். சில இன்விசிபிள் பவர் you cannot see it. இந்த ஆவிகள் நடமாட்டங்கள் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல சில வீட்டுல பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல தான் சண்டை நடக்கும். சரியாய் சாப்பிட உட்காருவாங்க 11 o'clock, அப்படி பிரச்சனைகள் பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல தான் குடும்பமே கொலாப்ஸ் ஆயிடும். இப்படியாக தொடர்ச்சியாக சண்டைகள் சண்டைகள் சண்டைகள், one after another. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு, இப்படிதான் சண்டைகள், திருமணம் ஆகும் பொழுது சண்டை தான். கடைசியில் அந்த ஆவி கொண்டு போன விதம் பார்த்தீங்கன்னா சூசைட், தற்கொலைக்கு நேராக பத்திக்கிட்டு செத்து போயிடுச்சு. சில நேரங்கள்ல நான் ஊழியத்துக்காக ராயப்பேட்டா இல்ல இந்த மாதிரி சில ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்பொழுது அங்க பர்னிங் செக்ஷன் இருக்கும், தீ வார்டு. அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எரிஞ்சு போய் உள்ள நுழைய முடியாது, பயங்கரமான பேட்ஸ்மேன். அவங்கள பார்க்கும் பொழுது பயமா இருக்கும். இங்க தோல் இருக்காது, கண்ணெல்லாம் பெருசாகி ஒரு குழஞ்சிருப்பாங்க, ஒரு பேனியன் லீஃப்ல போட்டிருப்பாங்க, பனானா லீஃப்ல ஒரு வாழை இலையில போட்டு வச்சிருப்பாங்க. உள்ள போக முடியாது, துர்நாற்றங்கள்.
நான் போய் விசாரிப்பேன், ஏமா இப்படி பண்ணீங்க, வை யூ டிட். தெரியல ஐயா. அந்த நேரத்துல எனக்கு அல்டிமேட்லாம் வாழத்தோட செத்தா நல்லமா இருக்கதான் மைண்ட்ல வந்துச்சு. எப்படி எனக்கு கஷ்டப்படுவேன்னு நினைச்சிருந்தா நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னாங்க. அந்த நேரத்துல எனக்கு செத்துணும் அதுதான் எண்ணம். இதெல்லாம் பண்ணிக்கோ இவங்களோட இருக்கத்தோடு சாப்பிடலாம். தற்கொலை எண்ணங்களை தூங்குகிறான் இது. இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அநேக வீட்டுல தற்கொலையின் ஆவிகள் கிரியை செஞ்சிட்டு இருக்கு. விபத்து ஆவிகள். ஒரு குறிப்பிட்ட பகுதியில பாத்தீங்கன்னா விபத்து தொடர்ச்சியாக அந்த இடத்துல தான் நடக்கும். கூட்டமா ஜனங்க சாவாங்க. சில வீட்டுக்குள்ள போனீங்கனாலே எப்ப பாரு பிரச்சனை தான், எப்ப பாரு சண்டை தான், சமாதானமே இருக்காது. அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஆவிகள் கிரியை செய்யறதுனால இப்பவுமே பிரச்சனைகள் ஒன் ஆஃப்டர் அனதர். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பெலவானை மிந்தி நீ கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்குள்ள புகுந்து அவனுடைய கொள்ளைகளை நீ கொள்ளையடிப்பது விருதா. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பைண்ட். அந்த ஆவிகளை கட்ட வேண்டும். ஆவிகளை கட்டுறதுக்கு ஆண்டவர் அதிகாரங்களை வல்லமைகளும் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல. நான் முதல் டைம் பேசியிருந்தேன், anointing breaks all the yokes. அபிஷேக நுகங்களை முடிக்கும். ஒரு சில ஆண்களுக்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுக்கிறார், இப்படிப்பட்ட வல்லமைகள் கொடுக்கிறாரு, பேய்களை ஓட்டுகிற வரம். சீஷர்களுக்கு கொடுத்து அனுப்பும்போது ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்புறாரு. கொடுத்து அனுப்பும்போது வேற எதையுமே கொடுத்து அனுப்பல. just given power over evil spirit. எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலும், செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபமும், 3வது வெள்ளிக்கிழமை முழு இரவு ஜெபமும், புதன்கிழமை தோறும் வேத பாட வகுப்பு மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. மேலும் பாடல்கள், தெய்வீக செய்திகள், மாதாந்திர பத்திரிகைகள், இன்னும் உங்கள் ஜெப தேவைகள், 24 மணி நேர ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9940383838, 9092383838, 9042383838 மற்றும் 8012383838. இமெயில் powerofjesusministries@gmail.com. வெப்சைட் www.pjministry.org. அதோடு எங்கள் 24 மணி நேர வெப் டிவியில் எங்கள் சபை நிகழ்ச்சிகளும் ஆராதனைகளும் என்னும் ஆவிக்குரிய பல்வேறு நிகழ்ச்சிகளையும் www.pjtv.in என்ற இணையதளத்திலும் காணுங்கள். அதோடு 24 மணி நேர FM பாடல் நிகழ்ச்சிகளும் www.pjfm.in இணையதளத்திலும் கேட்டு தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய பற்பல ஆலோசனைகளுக்கும் பாஸ்டர் எம் ஜான்சன், பவர் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 39 எல்ஆர் ஸ்ட்ரீட், கோபாரப்பூர்,